ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. சமர்த்த சத்குரு ஷீரடி சாய்பாபாவின் சரித்திராமிருதம். அத்தியாயம் 4. காலராவில் இருந்து ஷீரடியை காத்தல். பெரியோர்கள் பழைய வழக்கப்படி ஹேமத் பந்த் என்கின்ற பக்தர் ஸ்ரீ சாயி சரித்திரத்தை அநேக நமஸ்காரங்கள் பெற்று ஆரம்பிக்கின்றார். முதலில் கணபதிக்கு வந்தனம் செலுத்தி இச்சரித்திரத்தை எழுதுவதை வெற்றிகரமாக முடித்து தரும்படி வேண்டுகின்றார். இதன்படி ஸ்ரீ சாயி பாபாவையே கணபதியாக உணர்கிறார். இரண்டாவதாக சரஸ்வதிக்கு வணக்கம் செலுத்தி ஸ்ரீ சாய் பாபாவையே தேவியாக நினைத்து அவரே இக்கதையை எழுதுவதாக உணர்கிறார். பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றிற்கு கர்த்தாக்கள் ஆகியவர்களை வணங்கி ஸ்ரீ பாபாவே எல்லாம் என்று உணர்கிறார். பிறகு நாராயணன் ஆதிநாத்துக்கு வணக்கம் செலுத்தி அநேக ரிஷிகளை நினைத்து வணங்கி, தாய் தந்தையர்களை நினைத்து வணங்கி, கடைசியாக ஸ்ரீ சாயிபாபாவை போற்றி வணக்கம் செலுத்தி இச்சரித்திரத்தை துவங்குகிறார். 1910 வருடம் ஒரு நாள் காலையில் ஸ்ரீ சாய்பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றேன். ஸ்ரீ சாய்பாபாவின் அற்புத லீலையை பார்த்து ஆச்சரியமடைந்தேன். அது என்னவென்றால், ஸ்ரீ பாபா முகத்தை அலம்பிக்கொண்டு கோதுமை அரைப்பதற்கு ஆயத்தம் செய்தார். ஒரு கோணியை தரையில் விரித்து அதன் மீது எந்திரத்தை வைத்தார். ஒரு முறத்தில் கோதுமையை கொண்டு வந்து எந்திரத்தின் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க ஆரம்பித்தார். வீடும் கிடையாது, சேர்த்து வைக்கும் பழக்கமும் கிடையாது. பிச்சை எடுத்தே சாப்பிடும் பாபாவிற்கு கோதுமை அரைக்கும் வேலை ஏன் வந்தது என்று நான் புலம்பினேன். மசூதியில் கூடியிருந்தவர்கள் எல்லோரும் அப்படித்தான் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் ஒருவருக்கும் பாபாவிடம் இதை பற்றி கேட்பதற்கு தைரியமில்லை. இந்த சங்கதி சீரடி கிராமத்தில் பரவி எல்லோரும் மசூதியில் கூடிவிட்டார்கள். தைரியமுள்ள பெண்கள் 4 பேர்கள் மேடையில் ஏறி வந்து பாபாவிடமிருந்து எந்திரத்தை பற்றி தாங்களே அரைக்க ஆரம்பித்தார்கள். பாபா முதலில் கோபப்பட்டாலும் பிறகு அவர்கள் பாபாவின் லீலைகளை பாடிக்கொண்டு அரைப்பதை பார்த்து சிரித்து மகிழ்ந்தார். அப்படி அரைக்கும் பொழுது அந்த பெண்கள் பாபாவிற்கு வீடும் இல்லை, குழந்தைகளும் இல்லை, பிச்சை எடுத்து சாப்பிடும் அவருக்கு இந்த கோதுமை மாவு எதற்கு என்று நினைத்து அரைத்து முடித்தவுடன் 4 பாகங்களாக மாவை பிரித்து ஆளுக்கு ஒரு பாகமாக புடவை முந்தானையில் கட்டிக்கொண்டு மேடையில் இருந்து இறங்கினார்கள். உடனே பாபாவிற்கு கோபம் வந்து, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? யார் அப்பன் வீட்டு மாவை கொள்ளையடிக்கிறீர்கள்? நான் என்ன உங்களிடம் கடனா வாங்கினேன்? சரி, அப்படியே அந்த மாவை இக்கிராமத்தின் எல்லையில் கொட்டிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் வாருங்கள் என்று சொன்னார். அப்பெண்களும் மிகவும் பயந்து அப்படியே கிராமத்தின் எல்லையில் மாவை கொட்டிவிட்டார்கள். இதையெல்லாம் ஆச்சரியமாக பார்த்திருந்த கிராமத்தாரை பார்த்து பாபா செய்தது என்ன என்று விசாரித்தேன். காலரா நோய் கிராமத்தில் பரவி இருப்பதாகவும் பாபா கோதுமையை மட்டும் அரைக்கவில்லை, அவர் தூளாக்கினது காலரா நோயைத்தான் என்றும் கிராமத்தை விட்டே காலராவை துரத்துவதற்காகத்தான் மாவை எல்லையில் கொண்டு போய் கொட்ட செய்தார் என்றும் எனக்கு பதில் கிடைத்தது. காலராவை விரட்டுவதற்கும் கோதுமையை அரைப்பதற்கும் என்ன பொருத்தம் உள்ளது என்று ஆச்சரியப்பட்டு இம்மாதிரியாக ஸ்ரீ சாய்பாபாவின் லீலைகளை எழுதி பிறர் அனுபவிக்க செய்ய வேண்டும் என்று அப்பொழுதே முடிவு செய்தேன். இவ் அத்தியாயத்தின் தத்துவம்.
கிராமத்தார்கள் சொன்னதை விட இதில் வேறு தத்துவமும் உள்ளது. பாபா வாழ்ந்த 60 வருடங்களில் அநேக நாட்கள் கோதுமை அரைப்பதை செய்து வந்தார். ஆனால் கோதுமையை மட்டுமல்ல, பக்தர்களின் பாபங்களையும் நோய் நொடிகளையும் துக்கங்களையும் போக்குவதற்கு இம்மாதிரி லீலைகளை செய்து வந்தார். கர்மாவும் பக்தியும் எந்திரத்தின் 2 கற்களாகவும் எந்திரத்தின் கைப்பிடியே ஞானமாகவும் உபயோகித்து பக்தர்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து வந்தார். பாபாவின் லீலைகளையும் நன்மைகளையும் அதிகமாக அனுபவித்தவர் ஸ்ரீ காகா சாஹிப் தீட்சித் என்கின்ற பிரசித்தி பெற்ற வக்கீலாக இருந்தவர். எல்லாவற்றையும் உதறிவிட்டு பாபாவிற்கு சமாதி வரையில் வலது கையாக இருந்தார். பாபாவின் அருகிலேயே இருந்து அவர் செய்யும் லீலைகளை குறிப்பெடுத்து வைத்துள்ளார். குருக்கடாட்சம் பரிபூர்ணம். இவ்வத்தியாயத்தின் கருத்து: ஒருவன் எவ்வளவுதான் கற்று அறிந்தவனாயிருப்பினும் தனது பயண முடிவை ஒரு குருவின் உதவியில்லாமல் பத்திரமாய் சென்றடைய முடியாது. அவனுக்கு உதவ வழிகாட்டி அங்கு இருந்தால் சரியான வழியை காண்பித்து பயணத்தின் போதுள்ள இடர்குழிகள், கொடிய மிருகங்கள் இவற்றை ஒதுக்கி கூட்டி செல்வான். பயணம் இலகுவானதாகிவிடும் என்றார் பாபா.